வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் இலக்கியத்தோட ஒரு மாபெரும் காவியம் சிலப்பதிகாரம். காதல், துரோகம், பழிவாங்கல்னு உணர்ச்சிகள் பொங்கி வழியிற ஒரு கதை. இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, நீதிக்காக ஒரு பெண் நடத்தின ஒரு மாபெரும் போராட்டத்தோட அழியாத சின்னம். வாங்க, கண்ணகியோட அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். இந்த கதை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மென்மையான காதல் ஆரம்பிச்சு ஒரு கொடூரமான அநீதியில சிக்கி கடைசியில ஒரு நகரத்தையே எரிச்சு சாம்பலாக்குன ஒரு பெருங்கோபத்துல முடியுது. இது சாதாரண சோகக்கதையில ஒரு பேரழிவோட வரலாறு. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி, காதலும் துரோகமும். ரொம்ப அழகா இருந்த ஒரு வாழ்க்கைய ஒரு சின்ன நிகழ்வு எப்படி மொத்தமா சிதைச்சு போடுதுன்னு பார்க்கலாம். இவங்க தான் நம்ம கதையோட நாயகன் நாயகி, கண்ணகியும் கோவலனும். அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அன்பும் அமைதியும் நிறைஞ்சு ஒரு கனவு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. மாதவின்னு ஒரு அழகான நடன மங்கை, அவளோட ஆட்டத்துல மயங்கின கோவலன் தன்னோட பாதையை விட்டு விலகிப் போறான். சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில புயலடிக்க ஆரம்பிச்சது இங்க இருந்துதான். இங்க பாருங்க, ரெண்டு விதமான அன்ப நாம பாக்குறோம். ஒரு பக்கம் தன் கணவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் பொறுமையா காத்திருக்கிற கண்ணகியோட மன்னிக்கும் குணம் கொண்ட உண்மையான காதல். இன்னொரு பக்கம் கோவலனுக்கு மாதவி மேல இருந்த வெறும் ஈர்ப்பு, அது அவனோட சொத்து சுகம் எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. இதுதான் உண்மையான அன்புக்கும் வெறும் மோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு சின்ன மன்னிப்பு எப்படி ஒரு புது வாழ்க்கைக்கு வழிகாட்டுதுன்னு பார்க்க போறோம். மாதவிக்காக எல்லாத்தையும் இழந்த கோவலன் கடைசில தன்னோட தப்ப உணர்றான். மனசு உடைஞ்சு கையில காசு இல்லாம கண்ணகி கிட்டயே திரும்பி வர்றான். ஆனா கண்ணகி அவ ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கல. அவனை முழு மனசோட மன்னிக்கிறா. இதுதான் அவளோட குணத்தோட உச்சம். சரி, நடந்தது நடந்துருச்சு, நாம புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி மதுரைக்கு போறாங்க. ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது ஆரம்பம். இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு சாதாரண சிலம்புக்காக ஒரு உயிர் பறிபோன கொடூரம் இங்கதான் அரங்கேறுது. மதுரைக்கு வந்த அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாருங்க. புதுசா வாழலான்னு வந்தாங்க. கையில இருந்த ஒரே ஒரு சொத்து கண்ணகியோட சிலம்பு. அதை விற்க போறான் கோவலன். ஆனா விதி பாருங்க, ராணியோட சிலம்பை திருடிட்டதான் அவன் மேல பழி விழுது. எந்த விசாரணையும் இல்லாம உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. தன் கணவன் எந்த தப்பும் பண்ணலன்னு கண்ணகிக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசன் சொன்ன தீர்ப்ப ஒரு சாதாரண பொண்ணு எப்படி தப்புன்னு நிரூபிக்க முடியும்? அவ கையில என்ன ஆதாரம் இருந்துச்சு? அந்த ஆதாரம் வேற எங்கேயும் இல்ல, அந்த சிலம்புக்குள்ளே தான் இருந்துச்சு. கண்ணகியோட சிலம்புல இருந்தது மாணிக்க கற்கள், அதாவது மணிகள். ஆனா ராணியோட சிலம்புல இருந்தது முத்துக்கள். இந்த ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு பெரிய ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுது போகுது. கண்ணகி நேரா ராஜசபைக்கு போறா. தன் சிலம்ப உடைச்சு உள்ள மாணிக்க கற்கள் இருக்கிறத காட்டுறா. உண்மை தெரிஞ்சதும் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்தா பாண்டிய மன்னன் அந்த அதிர்ச்சிலையும் குற்ற உணர்ச்சிலையும் அங்கே உசுர விட்டுறாரு. நீதி கிடைச்சது, ஆனா அதுக்குள்ள ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ கதையோட கிளைமேக்ஸ். இங்க துக்கம் அடக்க முடியாத கோபமா மாறி ஒரு நகரத்தையே சாம்பலாக்க போகுது. கணவனை இழந்த கண்ணகியோட சோகம் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்குது. அவ ஆவேசமா கத்துறா, நீதியற்ற இந்த நகரம் அழியட்டும். அவளோட அந்த கோபம் ஒரு தெய்வ சக்தியா மாறுது. அந்த சக்தியோட சீற்றத்துல வரலாற்று புகழ்பெற்ற மதுரை மாநகரமே தீப்பற்றி எரியுது. ஒரு தனி மனுஷனோட நீதிக்கான போராட்டம் ஒரு நகரத்தையே அழிக்குது. இந்த கதையோட பயணத்தை ஒரு தடவை பாருங்களேன். காதல், துரோகம், மன்னிப்பு, அநீதி, நீதி, அப்புறம் பேரழிவு, இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி நம்மள ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் கொண்டு போகுது. அப்போ இந்த காவியா நமக்கு என்ன சொல்ல வருது? உண்மையான காதல் எப்பவும் பொறுமையாவும் மன்னிக்கிற குணத்தோடவும் இருக்கும். அரசனே ஆனாலும் தப்பு செஞ்சா அழிவு நிச்சயம். ரொம்ப முக்கியமா ஒரு பெண்ணோட நீதிக்கான போராட்டம் இந்த உலகத்தையே மாத்துற சக்தி வாய்ந்தது. கடைசியில கண்ணகிக்கு நீதி கிடைச்சிடுச்சு. ஆனா அந்த நீதிக்கு அவ கொடுத்த விலை என்ன? தன் கணவன், தன் வாழ்க்கை, ஒரு முழு நகரத்தோட அழிவு. அப்ப நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நீதியோட உண்மையான விலை என்ன? இது சிலப்பதிகாரம் அன்னைக்கு கேட்ட கேள்வி இன்னைக்கும் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க.